ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஃபீலே ஆகலை. விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்னு ஒரு கார்டு போடுறாங்க, அந்த இடத்துல நம்ம கூஸ் பம்பாக இருக்கணும்னா மருதமலை மாமணியே முருகையா கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா ட்ரீட் ஐயா ட்ரீட் ஐயா. படம் போயிட்டோம். நிறைய கேமியா ரோல்ஸ் மாதிரி கேமியா ரோல்ஸ் தேவையா? என்னென்னா ஒரு ஸ்பெஷல் தான். எல்லாருமே நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப ஹாப்பி பார்த்ததில். ஓவராலாக படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது மோஸ்ட் அவைட்டட் மூவி. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ஹைப்பு ஏற்றிட்டாங்க. 3 நாளில் பயங்கர ஃபீல் ஆச்சு. 3 நாளில் நைட்டே தூங்கல. எதுக்கு தெரியுமா? டிக்கெட் போடுறதுக்கு. வந்து உட்காரது 3 மணி ஆனால் தூங்கிடுவான். 3:10 ஓப்பன் பண்ணிவிட்டு டிக்கெட்டை முடிச்சிருவாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோம்னா டிக்கெட் இருக்காது. என்னடா இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான்னு நான்லாம் வந்து FDFS இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பார்க்குற கிறுக்கு, சினிமா கிறுக்கு. ஸோ எனக்குலாம் கிடைக்காதப்ப செம்ம டென்ஷனு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 6 மணிக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஷோக்கு நான் பெர்மிஷன் தந்தோன்னு சொன்னோன்னு ஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த டைமில் பிடிச்சி எடுத்தாச்சு டிக்கெட்டாக. இல்லைனா இந்த தேட்டரில் நம்ம பார்க்குறதுக்குள்ள சூழ்நிலையே இருந்திருக்காது. படம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. என்னடா இவ்வளோ ஹைப் ஏற்றினாங்களே, என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே செகண்ட் ஹாஃப் கலரே மாறுது. 2K கிட்ஸ்க்கு பிரிக்கிற மாதிரி ஒரு சீனு ஃப்ரேம் எல்லாம் செதுக்கியிருக்காங்க. எங்கேயுமே அந்த டிஐ கூட நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, சிஜி குறை சொல்ல முடியாது. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கிளைமாக்ஸில் வர்ற அந்த போர்ஷனை கூட நம்ம எதுவுமே குறைக்க முடியாது. எல்லாமே ஆப்டாக இருக்குது. வெங்கட் பிரபு பெஸ்ட்டாக போட்டிருக்காப்புல. மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மிரட்டியிருக்காப்புல. எல்லோரும் சொன்னாங்க என்னடா தளபதிக்கு தகுந்த மாதிரி ஒட்டலை அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. படத்துக்கு மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. ஹாலிவுட்டில் தான் வந்து ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே வேறு மாதிரி இருக்கும். கேன்னு அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ராப்போடு பண்ணியிருப்பாப்புல. நம்ம தலைவர் பிரேம்ஜி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. 2K கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி 90s கிட்ஸ் எல்லாமே வந்து படம் ஓகேயாக தான் இருக்கும். ரொம்ப மோசம்லாம் கிடையாது. 200 ரூபாய்க்கு படம் ஒர்த்து. பிரபுதேவா பிரசாந்த் ராக்கி அவங்களுக்கு உள்ள மீட்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவானோன்னு ஒரு மாசான சீனு, பிரசாந்தனோட ஒரு மாசான சீனு, மோகன் சாருக்கு ஒரு மாசான சீனு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாப்புல. என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருப்பாப்புல. இந்த இடத்துல என்னமோ பண்ண போகும்போது பிரசாந்த் என்ட்ரி ஆவார், ஓப்பனிங் சீனு. இந்த இடத்துல என்னமோ பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா பிரபுதேவா என்ட்ரி ஆவார். இந்த இடத்துல பார்த்தா அஜ்மல் பார்த்தீங்கன்னா சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அப்பா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. வயசான மாதிரி யாருக்குமே தெரில. விஜயகாந்த் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஃபீலே ஆகலை. விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்னு ஒரு கார்டு போடுறாங்க, அந்த இடத்துல நம்ம கூஸ் பம்பாக இருக்கணும்னா விஜயகாந்த்னோட விசில் அடிக்க பார்த்தா சில பேர் தான் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஆகலை. ஏஐலாம் வேணாம். அருமையாக லைவ்லேயே போயிருங்க. வாழை போனீங்க, மகாராஜா போனீங்க, கல்டன் போனீங்க, அந்த மாதிரி லைவில் போனால் நம்மளுக்கு ஒட்டும். ஏஐ பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒட்டலை. எப்படி போயிருக்கு இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். அதுதான் பெரிய கெத்து. அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓரளவு ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தோனி இதெல்லாம் வந்திருக்காங்க. கேமியோ செம்மையாக இருக்குது. கேமியோ ஓகே. எஸ்கே கேமியோ வந்து உண்மையிலே விசில் அடிக்கலாம். ஒரு 40 செகண்ட்ஸ் மாதிரி தான் டூரேஷன் வரும். பயங்கர ரசிக்கும்படியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. டோனி ஃப்ரேமில் காமிக்கும் போதெல்லாம் உண்மையிலே ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு அவர் கனெக்ட் பண்ணிப்பார். ஏஜ் இஸ் டஸ் நாட் மேட்டர், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் காக்கும்போது இங்கே பார்த்தா டோனி காமிப்பாங்க, இங்கே பார்த்தா விஜய் ஓல்டு விஜய் காமிப்பாங்க. ஸோ நல்லா சிங்க் பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸ் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர். படத்துக்கு 10க்கு எவ்வளோ மாதிரி சார்? 8.2 கொடுக்கலாம். தளபதி ஸ்னேகா இவனோட காம்போ செம்மையாக இருக்குது. ரசிக்கும்படியாக இருக்குது. உண்மையிலே சின்னகா வந்து வயசாகிடுச்சான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு லீடு கொடுத்து கண்டிப்பாக செம்ம பாட்டு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இன்னும் ஒரு படத்தோட விஜய் இதை விட்டு போக போகிறாரு, சினிமா விட்டு. எப்படி பார்க்குறீங்க? ஃபீல் பண்ணுறீங்களா? தயவுசெய்து போக வேணாம். அரசியல்லாம் வேணாம் சார். இங்கே சினிமாவில் அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு தேவையான புகழ் இருக்குது, தேவையான மணி இருக்குது. எதுக்கு அவங்களோட பொண்ணு கலந்துக்கிட்டு நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கா ஆள் இருக்கிறவங்க வந்து பண்ணால் போதும். ஏன்னா அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், நல்லது பண்ணுவாங்கன்னு தேர்ந்தெடுத்தோம். ஸோ அவங்க டியூட்டியை சரியாக செய்யும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் தான். நம்ம தலைவருக்கு தேவையா அப்படின்னும் போது அரசியல் வராமல் சினிமாவில் நடிச்சிக்கலாம்னு சொல்லுவோம். நடிச்சிக்கலாம். இல்லை இன்னும் வரல, ஃபுல்ஃபில்லாக வரல, பார்க்கலாம். தளபதி ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டு. படம் பயங்கரமாக பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகும். கண்டிப்பாக ஓவராலாக எல்லாமே சூப்பர். பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இருக்காங்க.